ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MC25204 மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அதான் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனாலிசிஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்பவே நான் அந்த மேலே கொடுத்துருக்க கான்செப்ட் பேஸ்டு அதாவது வந்து உங்களை கிரியேட் பண்ண சொல்றாங்க, இல்லை வந்து யூஐ டிசைன் பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கால்குலேட்டரு, ஆப் டெவலப்பு. இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இப்போ முடிஞ்ச எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி கூட கேட்கலாம். நோட்டிஃபிகேஷன் மேனேஜர், இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு யூஐ டிசைன், ஆண்ட்ராய்டு ஆப் வச்சு கூட கேட்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு சிலபஸை பிரித்து ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கேன். அதை கவர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கேட்குறாங்கன்னா ஈஸி, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா வந்து படிச்சிருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாகவே நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மோஸ்ட்லி சிலபஸ் படிக்கிறப்பே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 மார்க்ஸு. இல்லை ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அண்ட் எமர்ஜிங் பிளாட்ஃபார்ம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியோ இல்லை கம்பேர் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டிங் த ஃபைல் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஆப் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல், இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்ல இருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கிராடல் ஃபைல்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம் அவங்களே, இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் அவங்க கொடுத்து நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி யோசிச்சு படிக்க ஆரம்பிங்க. டேரெக்டாக தியரட்டிக்கலாக படிக்காமல் அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அந்த மாதிரி படிங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் உங்களுக்கு அப்படி கேட்குற கொஸ்டின் தான் நிறைய கேட்குறாங்க, அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. அதில் லினக்ஸ் கர்னல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ரன் டைமும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து சர்வீசஸ், ப்ராட்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசீவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அண்ட் எஸ்டிகே டூல்ஸ் கூட கேட்கலாம். இந்த எஸ்டிகே டூல்ஸ் கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் டூவில் வந்து பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸில் வந்து ஈவென்ட் ஹேண்ட்லிங் அண்ட் இன்புட் வேலிடேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக கேட்கவும் செய்யலாம், இல்லை மோஸ்ட்லி உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க. அதனால ரெண்டையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தீம்ஸு, ஸ்டைல்ஸு, ட்ராயபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் கஸ்டம் வியூஸ். அந்த கஸ்டம் வியூஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கேட்கலாம். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த யூஐ அது பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு டிசைனிங் அடாப்டிவ் யூஐயும் யூஐ விட்ஜெட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லேஅவுட் மேனேஜர் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் வரலாம். அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணுங்கள். எல்லோ கலர் ஷர்ட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3ல ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெட் பேக் நேவிகேஷன் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிளிசிட் அண்டு இம்ப்ளிசிட் இன்டென்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள் இருந்து கேட்கலாம். அதில் இது எல்லாமே கொடுத்து கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏதாச்சும் கிரியேட் பண்ண சொல்கிற இது கூட பண்ணலாம். இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பேக் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீப் லிங்கிங் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ இந்த இதில் வந்து இந்த எஸ்கியூஎல் லைட் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் இது ரொம்ப முக்கியம். அதில் இந்த கீ வேல்யூ பேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரூம் டேட்டா பேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த SQLite டேட்டா பேஸ் யூசிங் SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த CRUD ஆப்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த RESTFUL இது ரொம்ப முக்கியமான அந்த API பார்த்து வச்சுக்கோங்க. எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். ரீட்ரை மெக்கானிசம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் இந்த HTTP, HTTPS இது ரொம்ப முக்கியமான ஒன்று. API ஆத்தென்டிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து இதில் அந்த ஜேசன் பார்சிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டாக இருக்கிற கான்செப்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஓனாக எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவங்க கேட்குறாங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். யூனிட் 6ல பார்ட்டியை பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸு. இதில் iOS ஆர்கிடெக்சர் அண்ட் MVC பேட்டர்ன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த டீபக்கிங், டெஸ்டிங் அண்ட் ரன்னிங் ஆன் சிமுலேட்டர் ஆர் ரியல் டிவைஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். அதில் டீபக்கிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி போர்டு அண்ட் இன்டர்ஃபேஸ் பில்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த UI டு கோட் வித் IB அவுட்லெட்ஸ் அண்ட் IB ஆக்ஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கூட இது கேட்கலாம்.
ஸோ அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ அது போக வந்து டேட்டா டைப்ஸு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புது சிலபஸ். அது போக இந்த டைம் கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக கேட்கறனால எல்லாமே கவர் பண்ணுங்க. அதே பேசிக்காக ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக படிக்காமல் கொஞ்சம் நாலேஜாக படிச்சுக்கோங்க. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லி கேட்டாலும் அப்ரோச் பண்ணலாம், இல்லை டேரக்ட் கேட்குறாங்கனாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.